வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 2 வீடியோ பற்றி பார்க்கலாம். பார்ட் 2 ஆல்ரெடி பார்ட் 1ல் பார்த்துருப்போம். ஸோ இங்கே கான்ஸ்டியூஷன்லையுமே இது பார்ட் 2 தான். ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும், சரிங்களா? 5 to 11 பார்ட் 2. இந்த சிட்டிசன்ஷிப் அப்படின்றது நம்ம இங்கிலாந்து நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது தான். இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியான்றது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஸோ இப்போ அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒன்று இருக்கும், நேஷனலுக்குன்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? நம்ம இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். சரி, ஓகே, ரைட். நம்ம சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 சிட்டிசன்ஷிப் இது வரைக்கும் 9 டைம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அக்யூசேஷன் ஆஃப் த சிட்டிசன்ஷிப், குடியுரிமை 5 வகையில் பெறலாம். லாசஸ் ஆஃப் சிட்டிசன், இந்திய குடியுரிமை 2 வகையில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையில் இந்திய குடியுரிமை இழக்கலாம். அதே போல் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே குடியுரிமை பெறுவது, இன்னொன்று நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இயல்பாக குடியுரிமை பெறுவது, சரிங்களா? இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை அப்படின்னு 2 பார்த்துருப்போம், சரிங்களா? இதெல்லாம் அங்கே பார்த்தது. ஸோ இதனுடைய கண்டினியூட்டி இப்போ நமக்கு ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் இப்போ நம்ம இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 5 என்ன சார் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு இந்திய மண்ணில், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியை சார்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை வழங்குறத பற்றி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நமக்கு அதான் கொடுத்துருப்பாங்க, சிட்டிசன்ஷிப் கான்ஸ்டன்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அப்போ பிறப்பின் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம், பிறப்பின் மூலமாக இந்திய குடியுரிமை பெறுவதை பற்றி இதுதான் ஆர்டிகல் 5ல் நாம் படிக்கிறோம், சரிங்களா? நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ 26/1/1950 கான்ஸ்டியூஷன் நமக்கு நடைமுறைக்கு வந்தது. நான் இப்போ கூட சொல்லியிருப்பேன், முதல்ல நமக்கு இதில் 5லேருந்து 9 ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்போ அதுதான் சொல்கிறோம். அப்போ நம்ம இந்திய மண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்ற பற்றி சொல்கிறது தான் ஸோ ஆர்டிகல் 5. ஸோ அடுத்து ஆர்டிகல் 6 என்ன சார் சொல்லுது? த மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டேட்டோட 19/7/1948, அதாவது பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதை பற்றி சொல்கிறாங்க. ஏன் பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் கொஷின் ரைஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நமக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பாகிஸ்தான் அப்படின்றதே இதை நம்ம 1947 இல்லையா படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ 1947 ஸோ இந்தியா பாகிஸ்தான், த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான், மவுண்ட் பேட்டன் பிளான் சொல்லுவாங்க, ஜூன் 3 பிளான் சொல்லுவாங்க, இந்தியா பாகிஸ்தான் பிளான் சொல்லுவாங்க. அப்போ 1947 ஜூன் 3 நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மவுண்ட் பேட்டன் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான்ற தனி நாடு அப்படின்றத கொடுக்குறாரு. 1944 பின்னாடி நமக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் 15 இங்க. அப்ப இந்தியாவையும் பாகிஸ்தான் பிரிக்கணும் அப்படின்றது மவுண்ட் பேட்டன் அறிவிக்கிறார். நமக்கு பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான்ற வேர்டு நம்ம மாடர்ன் ஹிஸ்டரியில படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ரஹமத் அலி அவர் தான் இந்த பாகிஸ்தான்ற வேர்டை சொல்றாரு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படித்தவர். அவர் சொல்றாரு, இந்த பாகிஸ்தான்ன்றது என்னது? நம்ம பாத்தீங்க அப்படின்னா காஷ்மீர், அதுக்கப்புறம் சிந்து, பலுசிஸ்தான், வடமேற்கு மாகாணங்கள், இந்த பகுதிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து எங்களுக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாகிஸ்தான்ன்ற நாடுன்ற கோரிக்கையை முகமது இக்பால், அதுக்கப்புறம் நமக்கு முகமது அலி ஜின்னா, ஆரம்பத்தில் நமக்கு இதுலயே படிப்போம். இதுல லக்னோ ஒப்பந்தம் 1916 அங்கதான் நமக்கு மிதவாதிகளும் இந்த மாடரேட் பேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமேட் பேஸ் பாத்தீங்கன்னா ஒன்னா இணையறாங்க. இந்துக்களும் முஸ்லீம் ஒன்னா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அங்க 1916 லக்னோ ஒப்பந்தத்துல படிச்சிருப்போம். அந்த இந்துக்களும் முஸ்லீமும், ஏன்னா இதே இந்தியா பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களுடைய கிலாபத் மூவ்மெண்ட்டை எக்ஸாக்டா மகாத்மா காந்தியடிகள் ஆதரிச்சிருப்பார். ஏன்னா இந்துக்களும் முஸ்லீமும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில நமக்கு கிலாபத் மூவ்மெண்ட்டை ஆதரிச்சு 1919 நமக்கு பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில கிலாபத் மாநாட்டினுடைய தலைமையாக பொறுப்பேற்கிறார் யாரு? மகாத்மா காந்தி. அலி சகோதரர்களால் இந்த கிலாபத் மூவ்மெண்ட் கொண்டு ஏற்படுத்தியிருப்பாங்க. அதை சில இடங்கள்ல கொண்டு வந்திருப்பாங்க அலி சகோதரர்கள். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்துக்களும் முஸ்லீமுடைய ஒற்றுமையின் தூதர் என அழைக்கப்பட்டவர் தான் முகமது அலி ஜின்னா. பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறார். ஸோ அப்ப அப்படி இருக்கும் பொழுது பாகிஸ்தான்ற தனிநாடு கோரிக்கையை வாங்கிக்கிறாங்க. நமக்கு ராஜாஜி கூட 1944 சிஆர் பிளான் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாரு. அந்த சிஆர் பிளான் என்ன சொல்லுது? பாகிஸ்தானுக்கு அந்த தனியா அவர்கள் விருப்பப்பட்டா, அதாவது முஸ்லீம்கள் அங்க இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அவங்களை அங்க கொடுத்துருங்க, இங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற அடிப்படையில இந்த டிஃபென்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்
இதெல்லாம் மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கட்டும். அப்போ பாகிஸ்தான்ற தனிநாடு வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்றதுதான் சிஆர் பிளான். 1944 ராஜாஜி அவர்கள், இந்தியாவினுடைய அரசியல் சாணக்கியர் என்று சொல்லக்கூடிய மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அந்த ஐடியா வைப்பாங்க. பின்னாடி காங்கிரஸ் அது ஆரம்பத்துல ஏற்றுக்கொள்ள மறுக்கவிட்டாலும் பின்னாடி அதை ஏற்றுக்கொண்டுதான் 1947 மவுண்ட் பேட்டன் ஜூன் 3 பிளான் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாகிஸ்தான்ற தனியா பிரிச்சு கொடுத்தாச்சு. அப்ப போயிட்டாங்க இல்லையா? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆரம்ப காலமா இங்க இருந்து பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப அங்க பிரிக்கும் பொழுது பாகிஸ்தான் பொருள் இல்ல இந்தியாவில நான் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்காகத்தான் பாகிஸ்தான் வந்து இந்தியா வருபவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் சொல்றதுதான் ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 7 என்ன சொல்லுது? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் சென்றவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுவதை பற்றி அதே கான்செப்ட் தான். அப்ப எக்ஸாக்டா இப்ப 1/3/1947 இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் சென்றவர்களுக்கு நீங்க பாகிஸ்தான்ல இருக்கணுமா போவாங்க. நான் பாக்குறேன் சொந்தம் பந்தம் எல்லாம் அங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இந்தியாவில இருக்குன்னு நினைக்கிறாங்க, இல்லை எனக்கு பாகிஸ்தான்ல தான் எங்களுடைய தாத்தா பாட்டி அங்கே இருக்காங்க அங்கே போ. அப்போ என்ன அப்படின்னா அப்படி விருப்பப்படுறவர்களுக்கு குடியுரிமை வழங்குறதை பற்றி தான் ஆர்டிகல் 7 நமக்கு வந்து சொல்லுது. சரிங்களா? அதுதான் த மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் சென்றவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும். ஸோ நமக்கு வந்து ஆர்டிகல் 8 என்ன சொல்லுது? அது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய வம்சாவளி, த இந்தியன் ஒரிஜின் ரெசிடிங் அவுட் ஆஃப் இந்தியா. அப்போ நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா வம்சாவளி, இந்திய வம்சாவளி சொல்றேன் இல்லைங்களா? ஸோ என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்போ அவர்களுக்கு வந்து குடியுரிமை வழங்கப்படுவதை பற்றி சொல்றதுதான் ஆர்டிகல் 8. ஸோ ஆர்டிகல் 9 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பர்சன் வாலண்டரிலி அக்யூரிங் சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட் நாட் டு பி சிட்டிசன். அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பர்சன் வாலண்டரிலி அக்யூரிங் சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட் நாட் டு பி சிட்டிசன். ஸோ வெளிநாட்டில் குடியுரிமை பெறுவதன் மூலியமாக இந்திய குடியுரிமை இழக்கிறத பற்றி சொல்கிறது தான் நமக்கு என்ன மீட்டிங் கேட்டிங்க அப்படின்னா ஆர்டிகல் 9 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சொல்லியிருப்போம் 2003 எல்லாம் சிங்கி கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி எக்ஸப்ட் அந்த 16 கண்ட்ரிஸ் 16 நாடுகளில் குடியுரிமை வாங்கி கொண்டால் இந்தியாவுடைய குடியுரிமை இருக்கும். இதை தாண்டி குடியுரிமை பெற்றால் இந்த தான் நமக்கு அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்திய குடியுரிமை இழப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்து நம்ம வந்து ஆர்டிகல் 10 என்ன சொல்லுது? The continuance of the rights of the citizenship. குடியுரிமை தொடர்தல் பற்றி நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம், அதாவது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து சட்டத்திற்கு புறம்பாக இல்லீகலாக இந்தியாவுடைய குடியுரிமை வாங்கியிருந்தால் அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல, ஏன்னா இந்தியாவுடைய குடியுரிமை வழங்குவதற்கும் நீக்குவதற்கும் யாருக்கு பவர் அப்படின்னா நம்ம வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்கு. அப்ப நமக்கு அந்த நபர் மீது அந்த சட்டங்கள் கொண்டு அந்த பாராளுமன்றம் செய்யறதை பத்தி அவர் பிறகு அவங்களுடைய குடியுரிமையை நீக்குவது பற்றி எல்லாம் சொல்றதா நமக்கு வந்து ஆர்டிகல் 10. ஸோ குடியுரிமை தொடர்தல் பற்றி இந்த நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் அதான் சொல்றாங்க கண்டினியூஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப். இந்த குடியுரிமை தொடரலாமா அல்லது அவருடைய இந்திய குடியுரிமை வந்து நீக்கலாமா அப்படின்றத நாடாளுமன்ற சட்டம் இயற்றுவதன் மூலியமாக அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 10. ஸோ ஆர்டிகல் 11 பார்லிமெண்ட் டு ரெகுலேட் த ரைட் சிட்டிசன்ஷிப் ஆஃப் த லா. குடியுரிமையை வழங்குதல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. சரிங்களா? அப்போ குடியுரிமையை வழங்குறதும் குடியுரிமையை வந்து நீக்குவதற்கும் பவர் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ பார்லிமெண்ட்டுக்கிட்ட தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நமக்கு. ஸோ இதான் நமக்கு வந்து சிட்டிசன்ஷிப்ல ஆர்டிகல் 5 அப் டு நமக்கு வந்து 11 வரைக்கும் அப்படின்றது. முதல் வீடியோவில் நம்ம சிட்டிசன் பற்றி என்டையர் டேட்டா பார்த்துருப்போம். ஸோ அதே போல் இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சில விஷயங்கள் இப்போ நடந்த குரூப் 1 எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இயர்ஸை தாண்டி அந்த நாட்டில் ஒரு கிரைம் மூலியமா அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேலே அவர் வந்து சிறைக்கு செல்லக்கூடிய சுச்சுவேஷன் தான் இந்தியாவுடைய குடியுரிமை இருக்குமா இழக்க முடியுமா, இந்தியாவுடைய குடியுரிமை இழந்துருவார். நம்ம கான்ஸ்டியூஷன்லேயும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ வந்து ஒரு எம்பி இருக்கார் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு மேலே கிரிமினல் வழக்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி அங்கே போய் அவர் வந்து ஒரு கிரைம் பண்ணிட்டார் அப்படின்னா ஸோ அந்த கிரைமில் இத்தனை வருஷம் அப்படின்றது பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஜட்ஜ்மெண்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அப்போ இந்தியாவுடைய குடியுரிமை அவர் இருப்பாரா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்திய குடியுரிமை நீக்கப்படுகிறது. த லாசஸ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப் அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நாம் வந்து என்ன அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இதுலேருந்து வர கேள்விகள் நாம் வந்து கிராக் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.